வேலு வரா வாங்கடா போய் மடக்கலாம். போட்டு ஓடுற அம்மா நீ எல்லா படம் என்ட்ரிலயே 4 கிலோமீட்டர் நடந்து தானே வருவ, இப்போ மட்டும் என்ன ஓடி வர? அது ஒண்ணு இல்லை நண்பா, ஓடி வந்தாதான் மாசா இருக்கும் எல்லா படத்துலயும். அப்பதான் முதல்ல ஷூவை காட்டுவாங்க, அப்புறம் வாட்சை காட்டுவாங்க, அப்புறம் கை காலை காட்டுவாங்க, அப்புறம் கண்ணை காட்டுவாங்க, சிரிப்பை காட்டுவாங்க, அப்புறம் மூஞ்சியே காட்டுவாங்க நண்பா. இப்பெல்லாம் பேசின்னு இருந்தா நான் உன் மூஞ்சி மேலே ஒன்று காட்டுவேன். ஏன்டா தலை கேரக்டர் பண்றியேன்னு பாக்குறேன், இல்ல பங்கமா கலாய்ச்சிருவேன். நண்பா ஒரு நிமிஷம் சரித்திரத்தை திரும்பி பாரு. நீ முதல்ல திரும்பி பாரு, பேசினா பாதே வந்துட்டோம். நான் வேலே நம்மள நவகிரகம்னு வச்சுட்டானுங்களா, இப்படி சுத்தி வரானுங்க. ஏய் நாங்க என்ன கல்யாணம் பண்ணா எங்களை சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? டேய் வேலே பசம்மா மடினியா? ஆமாண்டா, சிறுத்தை டைரக்டர் கிட்ட மாட்டினேன், 4 படமும் வச்சு செஞ்சுட்டாரு. அடுத்து தீரன் படம் டைரக்டர் கிட்ட மாட்டினேன், 2 படமும் வச்சு செஞ்சுட்டாரு. ஆனா இனி யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேன்டா. டேய் நான் அத சொல்லல, எங்க கிட்ட வந்து மாட்டிக்கினியே, இது எங்க ஏரியா. ஏய் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்குமே எனக்கு பயனடா. ஏன்னா ஆல் ஏரியாவும் ஐயா கில்லிடா. அதே எதே அதே ஓ எப்பா வேலே நீ 2 அஜித்ல கில்லி அஜித் மாதிரி பேசப்பா. ஏய் இது முடிவல்ல, ஆரம்பம். டேய் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பமே இல்ல, கில்லிடா. ஏய் எல்லா படத்துலயும் எதிரிங்க தான் கலாய்ப்பாங்க, ஆனா இந்த படத்துல நீ என்ன கலாய்க்கிறல, போடா. அம்மா ஏய் வேலே நல்லா மாட்டிக்கினியா, இப்ப எப்படி கலாய்க்க போறன்னு மட்டும் பாரு. ஏய் கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், கதகளி ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது. ஏய் ஏன்டா ஒரு மாதிரி நெல்லிற? டேய் நானே அவசரத்துல ஆடுறேன்டா. அடைச்சி கரும பிடிச்சவனே, சீக்கிரமா போடா. என்ன செல்லம் செருப்பு போட்டு நீ என்னை விட குள்ளம், நான் உனக்கு செல்லமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆமா என்ன சந்தோஷமா இருக்க போல? நான் 2வது எக்ஸாம் பாஸே பண்ணிட்டேன். 2 இவ்வளவுதானா? நான் டெய்லி பெட்ல யூரின்ல பாஸ் பண்ணுவேன். எங்க அப்பா உங்க அப்பா அம்மா யூரின் பாஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? எங்க அப்பா எதிர் வீட்டாண்டிக்கு சாரி வாங்கி கொடுத்தாரு, எங்க அம்மாக்கு தெரியாம நான் தான் பாஸ் பண்ணுவேன். நானே இவ்வளவு அமைதியா இருக்கேன், நீ என்ன ஏத்த போட்டுட்டு இருக்க? ஆமா எங்க போற? எனக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க போறேன். என்ன தைரியம் இருந்தா நான் இருக்கும் போதே நல்ல மாப்பிள்ளைய பார்க்க போவேன். சாரிடா உன்னை மறந்துட்டேன். ஆமா நீதான் புரோக்கர் ஆச்சே, இந்தா என் போட்டோ, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடு. ஏன்னா கிண்டலா? நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என் டார்லிங் டி, என் செல்லம் டி. வாதி நம்ம போலாம். என்ன யாராவது காப்பாத்துங்களே, யாராவது என்ன காப்பாத்துங்களே, என்ன யாராவது காப்பாத்துங்களே, என்ன யாராவது காப்பாத்துங்களே, என்ன யாராவது காப்பாத்துங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கையை எடுத்தீங்களா? என்ன யாராவது காப்பாத்துங்களே. காப்பாத்துங்கன்னு சொல்றல்ல. அண்ணே கையை விட்டுருங்கண்ணே, வரமாட்டேன்னு சொல்ற பொண்ணை இழுத்துட்டு போறது ரொம்ப தப்புண்ணே. அப்படியா? சலோ ஐ அம் கமிங்க்கு மீனிங் என்ன? நான் வரேன். தட்ஸ் இட். இப்போ வா போலாம். அட பாவி, நான் மீனிங் தான்டா சொன்னேன். அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே, பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம். 90s கிட்ஸ் எல்லாம் சன்னியாசியா தான். ஏய்
இப்போ அந்த பொண்ணை விடலை, உன் உடம்புல கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், கழுத்து இருக்கும், நெஞ்சு இருக்கும், வயிறு இருக்கும், அதுக்கு மேல சொல்லாதடா. கால் இருக்கும், கை இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காதே. அதான் பாவி, காரிக்கடையில வேலை பார்க்கிறவனா நீ? நான் குதிரை என்னமோ பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டேன்டா. ஏய், ஒரு மெலிசான கோடு. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நான் நல்லவன், இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நான் ரொம்ப கெட்டவன். நீ கெட்டவனா? நான் கேது கெட்டவன். ஓதிரு இல்ல கொன்னுருவேன். ஏய், சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு, ஆனா எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு நாள் தான் சாவு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தனோ, அப்ப நீ சொல்லு. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவுக்கு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தரம் தான் சாவு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. டேய், இருக்கிறதே 3 பேரு, இதுல யாருமே சொல்லக்கூடாதுன்னா வேற யாரா சொல்லுவா? டேய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? மதுரை முத்துப்பாண்டி. ஓ, அப்ப இந்த படத்துல நீங்க தான் வில்லனா? ஆமாண்டி செல்வம், நான் தான் வில்லனு. அண்ணே, நானும் வில்லன் தான். சக்கரை பொங்கல் தெரியுமா? டேய், என்ன கலாய்ச்சிட்டியா? பட்ட பகல நடுராத்திர முத்துப்பாண்டிவே ஒருத்தன் குடிட்டா. யாருடா நீ? அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்குமே எனக்கு பயனடா. ஏன்னா ஆல் ஏரியா ஐயா கில்லிடா. டேய், நீ சாதாரணமா சாப்பிடாது, பீஸ் பீஸா வெத்து வந்தா. ஹலோ, நான் த்ரிஷா. ஏண்டி கிள்ளி வச்ச கிண்ணி பழம் மாதிரி இருக்க? நீ த்ரிஷாவா? கம்முனுடா, கலாய்க்காத. அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் காப்பாத்திட்டு வந்திருக்கேன். தனோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்காக ஒரு பாட்டு பாட. உன்னை ஒன்று கேப்பேன் உன்னை. ஏய், தயவு செஞ்சு அந்த பாட்டை மட்டும் பாடாத. எனக்கு என்னென்னமோலாம் ஞாபகம் வருது. நான் பாடுவேன். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். ஏண்டா இவ்ளோ கேட்டியே, இந்த கதை ஒழுங்கா கேட்டியா? கேட்டுட்டு இருந்த நல்லா ஓடி இருக்குமே. ஆமா, தேட்டரை விட்ட. எப்பா வெள்ளே, நீ எகிர்னது, தாவுனது, ஆடுனது, பாடுனதுலாம் போதும். மேட்சுக்கு டைம் ஆச்சுடா. வேலு, நான் மேட்சை பார்க்கணும். பாரு தனோ, ஐயா கில்லி மாதிரி ஆடுவேன். என்ன பிரகாஷ் ராஜ், பாதி மீசையை காணோம்? வேர்வன் தொலைச்சேன், அலைஞ்சிருச்சு. ஓ, அப்படியா? நான் மேட்சை பார்க்கணும், வா போலாம். சரி, ஓகே தனோ. அப்புறம் என்ன, 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. அடுத்து தானே